எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நம்ம 2026 பேச்சுக்கு நடந்த FWC முதலாம் தாண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர்ல விளக்க உரை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, பாருங்க. இதுல 6வது கேள்வி. ஏற்கனவே 5 கேள்வியும் பார்த்துட்டோம். இப்ப 6வது கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வி என்ன சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, வெளியாள கூட்ட தெரிஞ்சிருக்க. இதுல முதலாவது கூட்டு என்ன சொல்றான்னு சொன்னா எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் S2 மைனஸ் ஆகிய அயன்களின் முனைவாக தகவு எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் S2 மைனஸ் என்ன ஒழுங்கில் அதிகரிக்கும் சொல்லி ஒரு புரியும். ஓகே, இங்க பாருங்க. அன்னையங்கள முனைவாக தகவு அன்னையங்கள முனைவாக தகவு பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னையங்களோட முனைவாகத்தாகவோ ஏற்றம் அதிகரிக்க முனைவாகத்தாக என்ன செய்யும்? அதிகரிக்கும். அன்னையங்கள ஏற்றம் அதிகரிக்க முனைவாகத்தாக என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே மாதிரி பருமனம் அதிகரிக்க போகல என்ன செய்யும் சொல்லிட்டேன்னா முனைவாகத்தாகவும் அதிகரிப்பாரு. ஏற்றம் அதிகரிக்க போகல முனைவாகத்தாகவும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா பருமனம் அதிகரிக்க போகல முனைவாகத்தாகவும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆக இதுல பாரு எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் இவங்க ரெண்டு பேரையும் பாரு எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் இவங்க ரெண்டு பேர்லையும் ஒரே ஏற்று. இவங்க ரெண்டு பேரும் எடுத்துன்னு சொன்னா ஒரே ஏற்று ஆனா பருமன் பாத்தீங்கன்னா இவரோட இவருக்கு பருமன் கூட முனைவாக செய்யும். இவரோட இவருக்கு கூட இவரோட இவருக்கு பருமன் கூட இவரோட இவருக்கு என்ன முனைவாக செய்ய கூட முனைவாக கூட இந்த மாதிரி அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா S2 மைனஸ் சிஎல் மைனஸையும் பாருங்க. S2 மைனஸ் சிஎல் மைனஸையும் பார்த்தீங்கன்னா S2 மைனஸையும் சிஎல் மைனஸையும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இவருக்கு சிஎல் மைனஸோட S2 மைனஸை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏற்றம் அதிகமா இருக்கு. இவரோட இவருக்கு ஏற்றம் அதிகமா இருக்கு. ஆரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரோட இவருக்கு ஆரையும் அதிகமா இருக்கு. ஏற்றம் இவரோட இவருக்கு அதிகமா இருக்கு. ஆரையும் இவரோட இவருக்கு அதிகமா இருக்கு. ஆக இவரோட இவருக்கு முனைவாக தன்மை இருக்கும் அதிகமா இருக்கு. ஆக அந்த கூட்டம் சரி. அடுத்தது ரெண்டாவது கூட்டம் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா K plus Mg2 plus Na plus ஆகியவற்றை முனைவாக்கும் பாடி என்ன சொல்றீங்க? முனைவாக்கும் பாடி என்ன சொல்றாங்க? ஒரு ஓடணும் தான் இந்த ஓடல இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா K plus Na plus K plus Na plus பார்த்தீங்கன்னா இதுல நீ பாரு K plus ஐயும் Na plus இது ரெண்டுமே பாரு. இவங்க ரெண்டு வரலையும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இது கட்டளைகள். அன்னையங்களுக்கு என்ன சொன்னா ஏற்றம் அதிக போகும் முனைவாக தன்மை கூடும். ஆறாவது முனைவாக தன்மை செய்யும் கூடும். ஏற்றாதிக போது முனைவாக தன்மை கூடும். ஆறாவது போது முனைவாக தன்மை கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா இவருக்கு ஏற்றம் அதிகரிக்க போகல முனைவாக தன்மை கூடும். அதிகரிக்க போகல முனைவாக தன்மை குறையும். ஏற்றம் அதிகரிக்கும் போல முனைவாக தன்மை கூடும். அதிகரிக்க போல முனைவாக்கும் பல ஏற்றம் அதிகரிக்கும் போல முனைவாக்கும் பல கூடும். அதிகரிக்க போல முனைவாக்கும் பல என்ன செய்யும்? குறையும். அதிகரிக்க போல முனைவாக்கும் பல குறையும். இதுல பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஏற்றம். ஆனா ஆராய்ச்சி வரல இவரோட இவருக்கு அதிகமா இருக்கு. இவரோட இவருக்கு அதிகமா இருக்காங்க. இவருக்கு அதிகமா இருக்காது சொல்லிட்டுன்னா முனைவாக்கும் பல முனைவாக்கும் பல குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது Mg2 plus எடுத்துன்னா Mg2 plus மெக்னீசியம் 2 plus எடுத்துன்னா இவரோட இவருக்கு ஏற்றவும் அதிகமா இருக்காரு. இவரோட இவருக்கு ஆரையும் குறைவா இருக்காரு. ஏற்றவும் அதிகமா இருக்காரு. ஆரையும் குறைவா இருக்காரு. ஆக இதோட இவருக்கு என்ன பண்ணிருப்பாரு? சோடியம் பிளஸ் அயனோட மெக்னீசியம் 2 plus அயனுக்கு எப்படி இருக்கும்? முனைவாக்கும் பாரு அதிகமா இருக்கு. ஏற்றமும் கூட ஆரையும் கூட. ஆகவே அந்த கூட்டு சரி. அடுத்தது பாரு என்ன சொல்றேன்டா மூணாவது கூற்று அணுவன் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓரான அயன்களில் அயன் ஆறு அதிகரிக்கும் சொல்லிருக்கேன்.
சம என ஓரணு அயன்கள் அயனார அதிகரிக்கும் சொல்லலாம். அதாவது இளங்க யாருன்னு சொல்லி பாரு. இல்லண்ணே இவங்களை பார்த்தீங்கன்னா சம இலத்திரன் நிலையமைப்பு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் எப்படி இருப்பாரு? சம இலத்திரன் நிலையமைப்பு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் சம இலத்திரன் நிலையமைப்பு, சம இலத்திரன் எண்ணிக்கையும் சம இலத்திரன் நிலையமைப்பு இருக்கும். இவங்களோட ஆரைகளை பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆரைகளை பார்த்தீங்கன்னா இவரோட இவருக்கு குறைவா இருக்கும், இவரோட இவருக்கு குறைவா இருக்கும், இவரோட இவருக்கு குறைவா இருக்கும், இவரோட இவருக்கு குறைவா இருக்கும், இதோட இவருக்கு குறைவு, இவரோட இவருக்கு குறைவு. இந்த உடனே சோழங்க இருக்கும். இதுதான் அவன் சொல்றான், இதுதான் அவன் சொல்றான். அங்க சொல்றான் அணுக்கள் இருக்கிற, அதாவது இதுல நியோன் வர மாட்டாரு, எல்லா அயன்களும் வருவாரு. அணுவன் அயன்கள் சம இலத்திரன் ஓரான அயன்களில் அயனாரைகள் குறையுன்னு சொல்றான். அயனாரைகள் குறையுதுன்னு சொல்றான். ஆக அந்த கூட்டு சரி. அடுத்தது பாரு, நாலாவது கூட்டம் ஒட்சிசன், குளோரின், குளோரின், சல்பர். இவங்க 4 பேரையும் மின்னெழுத்தன்மை வரிசையோடு தந்திருக்காங்க. மின்னெழுத்தன்மை வரிசையோடு தந்திருக்காங்க. இங்க பாரு, ஒரு பெருமை தெரியும் குளோரின். குளோரின் மின்னழுத்தன்மை பெருமை எதுன்னு? குளோரின் மின்னழுத்தன்மை பெருமதி 4.0. அதே மாதிரி பாரு, ஒட்சிசன், ஒட்சிசனுக்கு மின்னழுத்தன்மை பெருமதி 3.5. குளோரின் மின்னழுத்தன்மை பெருமதி 3.0, 3.0. அடுத்து பாத்தீங்கன்னா சல்பர், சல்பர் மின்னழுத்தன்மை பெருமதி எத்தனை? 2.5, 2.5. ஆக மின்னழுத்தன்மை பெருமதி ஓடுறதுக்கு பாருங்கன்னா குளோரினோட ஒட்சனுக்கு போயிருக்கும், ஒட்சனோட குளோரினுக்கு போயிருக்கும், குளோரினோட சல்பருக்கு போயிருக்கும், குளோரினோட சல்பருக்கு போயிருக்கும். ஆக அந்த கூட்டுள்ள சல்பரை குளோரினை மாறி போட்டீர்கள். அப்ப 4வது கூட்டு பிள்ளை அவன் பெரியான கூட்டு தான் கேட்க 4வது விட வரலாம். 2வது பார்த்தீங்கன்னா சோடியம் பிளஸின் அயனாரை லித்தியம் அணுவாரையிலும் சிறியதாக கிடையாது. சோடியம் பிளஸின் அயனாரை லித்தியத்தில அணுவாரையிலும் சிறியதுன்னு சொல்லிக்கானா. இங்க பாரு, இந்த கிராஃப பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப பார்த்தீங்கன்னா அணுவார கிராஃப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைதியா இந்த மாதிரி அமையுமா? அணுவார கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமையும். இந்த இடத்துல லித்தியம் இருப்பாரு. இந்த இடத்துல வந்து நியோன் இருப்பாரா? இந்த இடத்துல லித்தியம் இருப்பாரு. இந்த இடத்துல எப்படி இருப்பாரு? நியோன் இருப்பாரு. லித்தியத்தை விட நியோனுக்கு எப்படி இருக்கும்? 6 குறையடிக்கும். நியோனை விட சோடியம் பிளஸ் எப்படி இருக்கும்? 6 குறையடிக்கும். நியோனை விட சோடியம் பிளஸ் எப்படி இருப்பாருன்னா 6 குறையடிக்கும். லித்தியத்தை விட நியோனுக்கு குறைய, நியோனை விட சோடியம் பிளஸ் லித்தியத்தோட சோடியம் பிளஸ் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஆக பிரியான கூட்டு கேட்டிருக்கான் 4வது விட, 6வது கேள்விக்கு 4வது விட. அடுத்தது பாருங்க, 7வது என்ன சொல்லிருக்கான்னு ஒரு 4 சேர்வைகள் தந்திருக்கான். 4 சேர்வையை தந்திருக்கான். இதுல மைய அணுவை சூழ உள்ள இலத்திர சோடி கேத்திர கணித வடிவங்கள் கேட்டிருக்கான். இலத்திர சோடி கேத்திர கணித வடிவங்கள் கேட்டிருக்கான். இங்க பாருங்க, இலத்திர சோடி கேத்திர கணித வடிவம். நம்ம என்ன செய்யணும்? பிஎஸ்சிபிஎஸ் சோடியோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சோம்னா மட்டும் போதும். பிஎஸ்சிபிஎஸ் சோடியோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம்னா மட்டும் போதும். பிஎஸ்சிபிஎஸ் சோடியோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம்னா மட்டும் போதும். அவருக்கு என்ன செய்யலாம்? பிஎஸ்சிபிஎஸ் சோடியோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம்னா மட்டும் போதும். உங்களுக்கு இலத்திர சோடி வருது. பிஎஸ்சிபிஎஸ் சோடியோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம்னா மட்டும் போதும். என்ன செய்யலாம்? நம்மளுக்கு இலத்திரன் சோடி கேத்திரனுடைய வடிவத்தை நம்மளுக்கு காணலாம். இதுல பாரு, தந்திரிக்க சேர்வைகள் என்னென்னு தெரியுமா?
இதுதானே இவங்க அவன் தந்திரி இந்த 4 பேர் தான் அவன் தந்திரிக்கிறது இவங்க இந்த 4 பேர் தான் அவங்க தந்திரிக்கிறது இந்த 4 பேர் தான் அவங்க தந்திரிக்கலாம் இதுல பாரு மொத்தம் அலுவலக ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா இதுல 7 புரோமின்ல 7 ஒட்சன்ல 6 இதுல 7 இதுல 7 14 ஒட்சன்ல 6 6 3 18 18 14 18 14 32 அறிக்கை 32 அறிக்கை இந்த 32 எட்டால பிரிச்சு எடுத்ததுனால போதும் 4 வரும் 32 எட்டால பிரிச்சு எடுத்ததுன்னா 4 வரும் ஆக பிஎஸ்சி பேருடைய 4 இருக்காரு பிஎஸ்சி பேருடைய 4 இருப்பாரு இதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா செல்ல வந்துட்டு 8 பலுவலோட்டத்துல 8 குளோரைடு பாத்தீங்கன்னு சொன்னா 7 5 7 35 35 35 8 35 8 43 43 ஒருத்தர் பிளஸ் ஒருத்தர் பிளஸ் என்ன செய்வோம் பிளஸ் இருந்தா ஒன்றை கழிப்போம் ஒன்றை கழிச்சே 42 இந்த 42 எட்டாவது பிரிக்க போறேன் 42 எட்டாவது பிரிச்சேன்னு சொன்னா 5 என்ன செய்வார் 2 இடத்துல மிச்சப்படுறாரு அதாவது ஒரு சோடியும் பிரிக்குது ஒரு சோடியும் வருவார் அதாக பிஎஸ்சி பேர்த்தோடைய மொத்தம் 6 அறிவிக்கப்படும் பிஎஸ்சி பேர்த்தோட மொத்தம் 6 அறிவிக்கப்படும் இதுல பாரு குளோரினுக்கு 7 குளோரினுக்கு 7 மொத்தம் இதுல 7 இதுலயும் 7 7 இந்த 2 தடவை 7 14 ஒன்றை கூட்டு ஒரு மைனஸுக்கு ஒன்றை கூட்டுவாய் அப்ப 22 21 மட்டும் 22 22 இது என்ன செய்ய எட்டாவது பிரிக்க 22 எட்டாவது பிரிக்க ரெண்டு மீதியத்தை 6 இடத்துல வருவாங்க அதாவது 3 சோடி 6 இடத்துல வருவாரு 3 சோடி 2 3 கூட்டினு சொல்லிட்டேன்னா எத்தனை போதும் 5 பிஎஸ்சி பிளஸ் 5 பிஎஸ்சி பிளஸ் வருவார் இதுல பார்த்து என்ன சொல்லிட்டேன்னா ஹைட்ரஜனுக்கு 7 புரோமினுக்கு 7 குளோரினுக்கு 7 7 7 மேலும் 14 இங்க பாத்தீங்கன்னா 7 21 21 14 35 35 ஒரு மைனஸ் சொல்றீங்க 36 35 ஒன்றே 36 36 எட்டாவது பிரிக்க 36 எட்டாவது பிரிக்கன்னு சொல்லியிருந்தா உனக்கு என்ன போதும் 4 மீதி 4 வரும் அதாவது 2 சோடி 4 2 சோடி இலத்திர சோடிகள் பார்க்க மொத்தத்தில் பிஎஸ்சி பேர் சோடிகள் பிஎஸ்சி பேர் சோடிகள் 6 பிரிக்க போடும் இங்க பாருங்க 2 இங்க பாரு சரியா பிஎஸ்சிபிஆர் சோடி சரிதானே இந்த பிஎஸ்சிபிஆர் சோடிகளோட எண்ணிக்கை பிஎஸ்சிபிஆர் சோடிகளோட எண்ணிக்கை 2 வந்தாங்க பிஎஸ்சிபிஆர் சோடிகளோட எண்ணிக்கை 2 வந்துக்குன்னு சொல்லிச்சுன்னா அது இடத்தின சோடிக்கிறதுனால நேர்பட அறிக்கை 3 வந்தாருன்னா தலைமை கூடம் அறிக்கை 4 வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா 4 பேர் 4 வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா 4 பேர் இருப்பாரு 5 வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா சரிதானே 5 வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா 30 29 இருக்கும் நான் 6 வந்தாருன்னு சொன்னா எண்மொழியா இருக்கு 6 வந்தாருன்னா எண்மொழியா இருக்கும் சரியா இதான வந்துட்டு இடத்துல சோடி கேத்தினாலேய வடிவம் இங்க பாருங்க இது 4 இருக்காரு இவங்க 4 இருக்காரு ஒரே 4 படிக்கும் 6 முக்கோண இரும்பு மரம் முக்கோண இரும்பு மரம் 6 இந்த ஓடல்ல இருக்கிறது 2வது விட 2வது விட ஆக 7வது கேள்விக்கு 2வது விடை கிடைக்கும் 7வது கேள்விக்கு 2வது விடை கிடைக்கும் எட்டாவது கேள்வியை பாருங்க உப அணு துணிக்கைகள் பற்றிய பின்வரும் கூட்டுகள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க உப அணு துணிக்கைகள் பற்றிய பின்வரும் கூட்டுகள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க எல்லா முதலாக எல்லா அணுக்கருக்களிலும் நியூத்திரங்கள் காணப்படும் சொல்றான் எல்லா அணுக்கருக்கள்லையும் நியூத்திரங்கள் காணப்படும் சொல்றான் இல்ல எல்லா இருக்காது நியூத்திரன் இருக்காது நியூத்திரன் இருக்க மாட்டார் நியூத்திரன் இருக்க மாட்டார் ஒரு இலத்திரன் ஒரு புரோகிராம் மட்டும் நியூத்திரன் இருக்க மாட்டார் அந்த கூட்டம் நெப்பில 2வது கூட்டம் பாத்தீங்கன்னா மின்புலம் ஒன்றின் பீட்டா துணிக்கையின் திரும்பலை விட ஆல்பா துணிக்கையின் திரும்பல் உயர்வானு சொல்லிக்காங்க மின்புலம் காந்தப்புலத்துல திரும்பல் அளவு வந்துட்டு திரும்பல் அளவை தீர்மானிக்கிறது என்ன இருப்பாரு ஈங்கில் எம்பி இந்த மாதிரி மின்புலம் காந்தப்புலங்கள்ல திரும்பல் அளவை தீர்மானிக்கிறது ஈங்கில் எம்பீதமா இருக்கு சரியா யாருக்கு ஈங்கில் எம்பீதம் கூடவோ அவர் அதிகமா திரும்புவார் யாருக்கு ஈங்கில் எம்பீதம் அதிகமா இருக்குதோ அவர் என்ன செய்வார் அதிகமா திரும்புவார்
இதுல பாரு பீட்டா. பீட்டாவை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா பீட்டாட ஏற்றம், பீட்டாட ஏற்றம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 -1. பீட்டாட ஏற்றம் என்ன? -1. பீட்டா நம்ம என்ன புள்ளியில கொடுப்போம்? பீட்டான்றது வந்துருக்கு, பீட்டான்றது -1 பூஜ்ஜியம் கொடுப்போம், -1 பூஜ்ஜியம் கொடுப்போம். அல்பான்றது என்ன? +2 4 +2 4 இதான் என்ன அல்பான்றது. ஈங்கில் எம் வீதம், ஈங்கில் எம் வீதம், ஈங்கில் எம் வீதம் எடுத்துக்கிட்டோம்னா -1 கீழ் -1 கீழ் பூஜ்ஜியம், -1 கீழ் பூஜ்ஜியம், -1 கீழ் பூஜ்ஜியம். இதுக்கு பார்த்து எடுத்தோம்னா +2 இதை அண்ணலாம் இது வந்துகிட்டு இது வந்து முடிவெளியா போகுது. இவர் வந்துகிட்டு முடிவெளியா போகிறாங்க. இது வந்துட்டு முடிவெளியா போகும், அதாவது இன்ஃபினிட்டி முடிவெளியா போகிறார். என்ன முடிவெளியா போகும். ஆக ஈங்கில் வீதம் இவருக்கு தான் கூடுதலா இருக்காது. இவருக்கு +0.5 இருக்கு, இவருக்கு -இன்ஃபினிட்டியா போகுதோ. ஆக இவருக்கு தான் என்ன ஈங்கில் வீதம் கூட. ஆக நமக்கு என்ன சொல்லலாம்? திரும்பல் அளவு இவருக்கு கூடுதலா இருக்கு. அல்பாவோட பீட்டாக்கு திரும்பல் அளவு கூடுதலா இருக்கு. இங்க என்ன சொல்றீங்க? அல்பாவுக்கு கூட சொல்றேன். ஆக 2வது ஒன்று பிள்ளை. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது கூட்டம்னு சொல்றா புரோத்திரன் ஒன்றின் திணிவுடன் ஒப்பிடுகையில் இலத்திரன் ஒன்றின் திணிவு ஏறத்தாழ 1/1800 மடங்கு சொல்லலாம். 1840 மடங்கு சொல்றேன். அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு புரோத்திரண்டு திணிவு அன்னளவா ஒரு இலத்திரண்ட திணிவை 1840 பெருக்கிறது சமனடி. ஒரு புரோத்திரண்ட திணிவு ஒரு இலத்திரண்ட திணிவை 1840 மடங்கா 40 மடங்கால இருக்கு. 1840 பெருக்கிறதுக்கு சமனா இருக்கு அன்னளவா. ஆக நம்மளுக்கு என்ன சொல்லலாம்டா, ஒரு இலத்திரண்ட திணிவுன்றது ஒரு புரோத்திரண்ட திணிவை 1840 பிரிக்கிறதுக்கு அண்ணளவா சமனா இருக்கின்றன நம்மளுக்கு செல்ல இயலும். ஆக 3வது என்ன நம்மளுக்கு சரியில எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா அல்பா துகள்களை ஹீலியம் அணுவுக்கு ஒப்பானதா கருத முடியும். அல்பா துகள்களை ஹீலியம் அணுவுக்கு ஒப்பானதா கருத முடியும். அல்பான்றது யாரு? +2 4 அவனுக்கு இத திணிவு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லை. திணிவு வந்துட்டு 4 போது அது எந்த இதுவுமே இல்லை. ஆனா இதுல பாரு இங்க +2 ஒன்றிருக்காது. நம்ம ஹீலியம் அணுவோட ஒப்பிடலாது. ஹீலியம் அணுவோட ஒப்பிடலாது. ஆனா நமக்கு என்ன சொல்லலாம்? அல்பா துணிக்கைய ஹீலியம் +2 நமக்கு என்ன செய்யலாம்? ஒப்பிடலாம். அதாவது ஹீலியம் 2+ நம்மளுக்கு என்ன செய்யலாம்? இவரை ஒப்பிடக்கூடிய மாதிரி என்ன செய்யலாம்? 4வது பிழை. ஹீலியம் அணுவோட ஒப்பிட இல்லாது ஹீலியம் 2+ என்ன செய்யலாம்? நம்மளுக்கு ஒப்பிடலாம். அடுத்தது நேர்காணல் பரிசோதனை பெறப்படும் துணிக்கைகள் யாவும் புரோத்திரன்கள் ஆகும். நேர்காணல் பரிசோதனைகளுக்கு பெறப்படும் துணிக்கைகள் எல்லாமே புரோத்திரன் இல்ல. ஐதரசன நம்ம வாயுக்களாக பயன்படுத்த போக கிடைக்கிற நேர்காணல் துணிக்கை தான் என்ன? புரோத்திரன் இருக்கு. ஆக 5வது கூற்று பிழை. நம்ம கேட்டதுக்கு சரியான ஒன்று கேட்டீங்க, 3வது விட. அடுத்தது பாரு என்ன சொல்றீங்கன்னு சொன்னா 9வது பாரு பின்வருவனுள் எது முனைவு பங்குத்தோடு பிணைப்பு அயன் பிணைப்பு முனைவற்ற பங்குத்தோடு பிணைப்பு என்பவற்றை கொண்ட இரசாயன இனங்களை முறையே குறிப்பிடுங்கள். இரசாயன இனங்களை முறையே எது தருன்னு சொல்றீங்க? பாரு அவன் என்ன ஓட கொடுத்திருக்கான்னா முனைவு பங்குத்தோடு பிணைப்பு அயன் பிணைப்பு முனைவற்ற பங்குத்தோடு பிணைப்பு. முனைவு பங்குத்தோடு பிணைப்பு முனைவு தன்மை இருக்கணும், முனைவு பங்குத்தோடு பிணைப்பு இருக்கணும். அடுத்தது அயன் பிணைப்பு இருக்கணும். அடுத்தது முனைவற்றதா இருக்கணும். எத்தனை விட? 2வது விட. அடுத்து 9வது அடிக்கு 2வது விட. 10வது அடியை பாருங்க. இருமுனைவு தூண்டிய இருமுனைவு துணையிட கவர்ச்சியை கொண்ட சந்தர்ப்பம் கிடையாது. இருமுனைவு தூண்டிய இருமுனைவு சொல்லிட்டேன்னா யாருக்கு? இருமுனைவு தூண்டிய இருமுனைவுண்டா இது யாருக்கு வர கவர்ச்சி? ஒரு இருமுனைவு, அதாவது முனைவு பங்குட்டு பிணைப்புக்கும் முனைவற்ற பங்குட்டு பிணைப்புக்கும் இடையில, அதாவது முனைவு பங்குட்டு மூலக்கூறு ஒன்றுக்கும் முனைவற்ற பங்குட்டு மூலக்கூறு ஒன்றுக்கும் இடையில வார அந்த கவர்ச்சி தான் என்ன?
இந்த இருமுனைவு தூண்டிய இருமுனைவுன்றது முனைவு பங்கிட்டு வாழ் மூலக்கூறுக்கும் முனைவற்ற பங்கிட்டு வாழ் மூலக்கூறுக்கும் இடையில வார கவர்ச்சி தான் என்ன இந்த இருமுனைவு தூண்டிய இருமுனைவுன்றது. எத்தனை விட முதலாவது என்ன அயடின் வந்துக்கிட்டு நீர்ல கரையுது. அயடின் வந்துக்கிட்டு நீர்ல கரையுது. அயடின் வந்துட்டு முனைவற்ற பங்கிட்டு வாழ் மூலக்கூறு, நீர் வந்துக்கிட்டு முனைவு பங்கிட்டு வாழ் மூலக்கூறு. என்ன செய்யும் இவங்க ரெண்டு பேருக்கும் வார கவர்ச்சி இருமுனைவு தூண்டிய இருமுனைவா இருக்கு. 10வது எத்தனாவது விட முதலாவது விட. இதான் பிள்ளைகள் இப்படியான கேள்விகள் தான் FWC பேப்பர்ல வந்திருக்குது. இது 2026 பேச்சுக்கு FWC-யால நடத்தப்பட்ட முதலாம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர்ல விளக்கங்கள். இதெல்லாம் சின்ன பிள்ளை கேள்விகள், பெரிய கேள்வின்னு சொல்றதுக்கு இல்லை. சின்ன சின்ன கேள்விகள் இலவாக செய்யக்கூடிய கேள்விகள் இருக்குது. ஓகே பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம். உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அறிக்கை வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இணையறதுக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டுட்டீங்கன்னு சொன்னா நான் லிங்கை ஷேர் பண்ணி